திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை கனிய புகுந்து நின்று உருக்கி பொய்யருள் கடிந்தமே சுடரே, திரைபரா மண்ணும் அமுதத்தின் கடலே, திருப்பெரும் துறை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தன் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற, தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய, அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனின் பெரும் கருணையாலும் குருவருளின் துணையாலும் அடிநாயனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் வாழ்த்தினாலும் இன்று உண்மை விளக்கம் என்ற இந்த நூலில் நாம் நான்காவதாக நமக்கு அமைய பெற்றிருக்கும் அந்த பாடலை சிந்திப்பதற்கு இறைவன் கருணை செய்து இருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்த இறைவனின் திருவடித் தாமரைகளையும் குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளையும் ஆனந்த யோகத்தை அனுபவிக்க வேண்டி இக்குழுமத்தில் இணைந்து பயனுற்று கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுடைய திருவடித் தாமரைகளையும் அடிநாயன் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்மளுடைய மனவாசகம் கடந்தார் 36 தத்துவங்களில் முதல் 5, அந்த 5 என்ன, அவற்றின் வடிவம் என்ன என்பதை நமக்கு அழகாக சொல்லுகின்றார் இந்த செய்யுளின் மூலமாக. பூமி நாற்கோணம் புனல் நன்னுமதியின் பாதி, ஏர்கு மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் கால் அருங்கோணம், ஆகாயம் வட்டம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. அழகா சொல்லிட்டாங்க. அப்ப ஐம்பூதம் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பொருள் தான். அப்ப இது 5ம் தான் பஞ்சபூதங்கள், ஐம்பூதங்கள் என்று பெயர் பெற்று இருக்கின்றது. இதனுடைய வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நிலத்தின் வடிவம் 4 கோணங்களை உடையது. நிலத்தை யாருமே வந்துங்க அளவிடும் பொழுது வட்டம் வட்டமா அளவிடுறது கிடையாது. ஒரு இடத்தை அளந்து எடுத்தாங்கன்னா அது 4 மூலைகளை உடையதாகத்தான் இருக்கும். நீங்க ஒரு வீடாகட்டும், அல்லது ஒரு நிலமாகட்டும், அல்லது ஒரு வீட்டுமனை ஆகட்டும், அல்லது ஒரு தோட்டமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு 4 மூலை இருக்கும் அந்த நிலத்துக்கு. அப்போ நிலம் என்பது 4 கோணங்களை உடையது. அடுத்தது நீர். நீருக்கு கூட வடிவம் இருக்க, என்னப்பா கதை கதையா நீங்க சொல்றீங்க அப்படின்லாம்
கேட்டுறாதீங்க, வடிவம் உண்டு. எப்படிப்பட்ட வடிவம் உடையது நீர் அப்படிங்கிறத நமக்கு மணவாசகம் கடந்தார் அழகா சொல்லியிருக்காங்க. புனல் நன்னு மதியின் பாதி. புனல்னா தண்ணீர். இந்த தண்ணீர் நம்மளுடைய பிறைச்சந்திரன் வடிவில் அரைவட்டமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அதனுடைய வடிவத்தை எப்படி நினச்சி பாருங்க. அரைவட்டம் தான். ஒரு பள்ளமாக இருக்கட்டும், ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், அல்லது ஒரு குடுவையாக இருக்கட்டும், தண்ணீரை வச்சிங்கன்னா ஒரு நிலாவை அப்படியே பாதியாக்கினீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். தண்ணி நிற்கிற பகுதி அப்படி இருக்கும். அதுதான் அதனுடைய வடிவம் என்று நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த இடத்தை கொண்டு அது தண்ணி நிற்கின்றதோ அதே வடிவம். அந்த வடிவத்தை எப்படி பார்த்தாலும் நீங்க எத்தனை வடிவம் வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா அதனுடைய நிறைவு பார்த்தீங்கன்னா, எப்படி முழு நிலவை இரண்டாக பிரித்தோம் என்றால் அப்படியே அந்த மேல் பாகம் சமமா இருக்கும், கீழ்பாகம் வந்து அப்படியே வளைவா இருக்கும் இல்லையா? அப்படி நீர் நீக்கக்கூடிய தன்மையுடையது. அதனால நீரின் வடிவம் பார்த்தீங்கன்னா அரைவட்டம். அடுத்து பார்த்தாரு ஏற்கும் அனல் முக்கோணம். என்னது இது ஏற்கும் அனல் முக்கோணம் சொல்லி இருக்கிறன்னா, தீயோடைய வடிவம் முக்கோணம் பானார். தீ வந்து நீங்க எந்த நிலையில வச்சு கொளுத்தி பார்த்தாலும் அதனுடைய வடிவம் மேல் நோக்கி தான் எழுந்து நிற்கும். அந்த தீயானது அந்த சுவாலை மேல் நோக்கி தான் எழும். அதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா முக்கோணமாக தான் இருக்கும். நீங்க ஒரு தீக்குச்சி கொளுத்து பார்த்தா கூட அது முக்கோண வடிவமாக தான் இருக்கும். அப்போ தீயின் வடிவம் முக்கோணம். அடுத்து காற்று எப்போதும் ஆர்க்கும் கால் அருங்கோணம். கால் என்றால் காற்று. காற்றுடைய வடிவம் என்ன? நாங்க பார்த்ததே இல்லை, இது வடிவத்தை நாங்க எங்க போய் பார்க்கறது? நமக்கு அவ்வளவுதான். அருங்கோண வடிவம் உடையது. 6 கோணங்களை உடைய வடிவம் உடையது காற்று என்பதை நமக்கு உண்மை விளக்கத்துல அழகா சொல்லி இருக்கிறாங்க. அருங்கோணம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாங்க வகுப்பா இருந்தா அதை பலகையில வரைஞ்சி போட்டு அதுக்கப்புறம் பாடம் நடத்துவோம், எளிமையா விளங்கும். அருங்கோணங்களை உடையது இந்த காற்று. அடுத்தது ஆகாயம் வட்டம்னர். ஆகாயத்தின் வடிவம் என்னன்னா வட்ட வடிவம். ஆக இந்த பாடல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி 10. 1 பஞ்சபூதங்கள் என்னென்ன? 5. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த நிலம் 4 கோண வடிவங்களை பெற்றிருக்கும், நாற்கோண வடிவமா இருக்கும். நீர் பிறைச்சந்திரன் வடிவில் அரைவட்டமாய் இருக்கும். தீ வந்து முக்கோண வடிவம் உடையது, காற்று அருங்கோண வடிவம் உடையது, ஆகாயம் வட்ட வடிவம் உடையது. இதெல்லாம் சரிதான். அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி சொன்னாரு. ஆன்மா உரு காயமாம் இவற்றால் உற்றுனார். ஆன்மா இருக்கு இல்லையா, உயிர். இந்த உயிருக்கு சாமி பருவுடலை கொடுக்கறாங்க. எதால கொடுக்கறாருன்னா, இந்த பூதங்களின் இந்த 5 பூதங்களுடைய சேர்க்கையால தான் உயிர் தன் வினைக்கு ஈடாக பருவுடலை பெற்று செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பஞ்சபூதங்கள் சேர்க்கையாலே ஒரு உயிருக்கு பருவுடல் கொடுக்கப்படுகின்றது, அன்னமய கோஷம் என்பது கொடுக்கப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதம் சொல்ற இந்த 5 பூதங்களை ஆட்டுவிப்பதற்குன்னு கைலாயத்துல சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேரு குறள் சிறு பூதங்கள் என்று நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். திருமலை சருக்கத்துல அருமையா சொல்லியிருப்பாங்க. நீடுதேவர் நிலைகளும் வேண்டிடின் நாடும் 50 பூதமும் நாட்டுவ கோடி கோடி குறள் சிறு பூதங்கள் பாடி ஆடும் பரப்பது பாங்கலாமர். கைலாய மலை எப்படிப்பா இருக்கும்? இந்த 50 பூதம் என்று சொல்றோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதத்தையும் நாட்டுவது, இயக்குவது எதுனா கோடி கோடி குறள் சிறு பூதங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த 5 பூதங்களை கொண்டே
அந்தந்த உயிர் செய்து வச்ச வினைக்கு ஈடாக அவங்களுக்கு அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய பருவுடல் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு நமக்கு ஆசிரியர் சொல்லியாச்சு. அது எப்படி நம்மளுடைய உடல்ல பஞ்சபூதங்கள் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்தனை பண்ணிக்கணும். இந்த மண் தத்துவம் நம்மள்ட்ட என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்பு, தசை, தோல், நரம்பு, முடி, இது எல்லாமே மண்ணின் இயல்பை உடையன. மண் தத்துவம், மண் தத்துவத்தை கொண்டுதான் சாமி இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் தத்துவம். நீர் தத்துவத்தை எப்படி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சிறுநீரகம், சிறுநீரகத்தை உருவாக்கி அதன் வழியாக கழிவு நீரை வெளியேற்றுகின்றார் பெருமான். ஆக சிறுநீர். உமிழ்நீர், வாயில ஊறக்கூடிய நீர். வியர்வை, உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய வியர்வை, நம் இயக்கத்தை செய்வதற்காக இரத்த ஓட்டம் வச்சிருக்கிறார் சாமி, இரத்தம். விந்து, இவை எல்லாமே நீரின் இயல்பு. சரி, இதெல்லாம் ஏற்புடையதா இருக்கு. தீயுடைய இயல்பு என்ன உடம்புக்குள்ள இருக்கு, நெருப்பின் தத்துவம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உறங்குறோம் இல்லையா, உறக்கம், பசி, தண்ணீர் தாகம், நீர் வேட்கை, உடம்புக்கு வர சோம்பல், கோபம், இதெல்லாம் எதோடைய இயல்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீயின் இயல்பு. தீயுடைய தத்துவம் வேலை செஞ்சாதான் இத்தனையும் நடக்கும். இது எல்லாருக்கும் வருதா? தூக்கம் வருதா? வருது. பசி வருதா? வருது. தண்ணி தாகம் வருதா? வருது. சோம்பல் வருதா? வருது. கோபம் வருதா? வருது. இதெல்லாம் தீயுடைய இயல்பு. அடுத்து காற்றுடைய இயல்பு. ஓடுதல், நடத்தல், நிற்றல், அமர்தல், தாண்டுதல், படுத்தல் எல்லாமே காற்றுடைய இயக்கம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் செய்யறேன்ட்டு. எங்க காற்றே இல்லாத இடத்துல நீங்க ஓடி பாருங்க பாப்போம். காற்றே இல்லாத இடத்துல நீங்க நடந்து பாருங்க பாப்போம். நிக்க முடியுமா? முதல்ல உட்கார முடியாது, ஏந்திரிக்க முடியாது, படுக்க முடியாது. இதுக்கெல்லாம் காற்றின் உதவி வேணுங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே நாம தான் செய்யறோம்னு. எந்த ஒரு சின்ன செயலும் கூட நம்மால் செய்யப்படுவது இல்லை. பெருமான் இவற்றை கொண்டு நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றான். அதான் உண்மை. ஆக காற்றின் உதவியால், காற்று தத்துவத்தை கொண்டுதான் நம்மளை சாமி ஓட வைக்கிறாங்க, நடக்க வைக்கிறாங்க, நிக்க வைக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க, தாண்ட வைக்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க, எல்லாமே. ஆக இது காற்று தத்துவம். இந்த ஆகாய தத்துவம் எப்படி நமக்கு உடம்பு அமைய பெற்றிருக்கு, உடம்புக்குள்ள என்ன செய்யுது அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மயக்கம், விருப்பு, வெறுப்பு, பயம், நாணம், இதெல்லாம் ஆகாயத்திலிருந்து உண்டாவன. ஆகாய தத்துவத்தை கொண்டு சாமி செய்வன. ஆக இந்த பஞ்சபூதங்களை கொண்டுதான், இந்த பஞ்சபூத சேர்க்கையால் தான் இந்த உயிருக்கு அதது வினைக்கு ஈடாக சாமி உடம்பை கொடுக்கின்றார் என்ற செய்தியை நமக்கு மணவாசகம் கடந்தார் 4வது செய்யுளில் விளக்கமாக கூறியிருக்கின்றார். ஆக நம்ம செயல் எதுவுமே இல்லை. அதனாலதான் என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே. நம்ம அருளாளர்கள்லாம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதாலதான் இப்படி பாடினாங்க. நாம வேணா நினைச்சுக்கலாம், என்ன எல்லாம் இவங்க செய்யறாங்க, ஆனா சிவன் செயல் சிவன் செயல்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு. உணர்ந்தவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். உண்மையை உணர்ந்து விட்டார்கள், அதனால அப்படி பேசுனாங்க, அப்படி பாடி வச்சாங்க. நாம உணர்ந்துகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இறைவனின் அளப்பரும் கருணையால் நாமளும் அதை உணர்ந்து எல்லாமே சிவம் செயல்தான் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து அவன் திருவடியை போற்றும் போதுதான்
நம்மள்ட்ட தன்முனைப்பு நீங்கி நிற்கும். இறைவனுடைய ஆனந்தத்தை அந்த உயிர் அனுபவிக்கும். ஆக இன்றைய செய்யுளில் பூதங்கள் 5, அவற்றுடைய வடிவங்கள் என்ன, இந்த ஐம்பூதங்களின் துணை கொண்டுதான், இந்த ஐம்பூதத்துடைய கூட்டு சேர்க்கை தான் சாமி நமக்கு உடம்பா கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திய மணவாசக பெருமான் மணவாசக கடந்தார் கொடுத்த வண்ணம் இன்னைக்கு பெருமான் சிந்தனை செய்து அருளியிருக்கிறாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.